தாவேக தலைவர் விஜய் தமிழுக்காக போராடினாரா என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து பிரச்சாரத்திலும் பொய் பேசி வருவதாக கூறினார். அதிமுக கட்சிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது எனவும் விமர்சனம் செய்தார். தாவேக தலைவர் விஜய் என்ன தமிழுக்காக போராடினாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல அமைச்சர்கள் மூர்த்தி, ரகுபதி, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்களும் விஜயை விமர்சித்துள்ளனர். நடிகரை பார்க்க கூட்டம் கூடுவது இயல்புதான் எனவும் கூறியுள்ளனர். அவரை தொகுதியை பற்றி பேசுவதை விட தொகுதியை பற்றி பொய் சொன்னதுதான் அதிகம். பொய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்க அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுங்கிறது பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே இருந்த சுறுசுறுப்போ மக்களை பணம் கொடுத்து வந்த கூட்டு வந்த நிலையெல்லாம் மாறி இந்த அதில் ஒரு தடைகள் ஏற்பட்டு அதில் ஒரு சுறுசுறுப்பு குறைந்து அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் தான் இப்பொழுது முன்னோடியாக இருக்கின்றார்கள் என்று சுற்றுப்பயணம் எல்லாம் அது ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்பது உண்மை. அதுபோல விஜயை பொறுத்தவரை இங்கே சுற்றுப்பயணம் இருக்கின்றார். விஜய் என்பது தேர்தலில் நிற்க வந்திருக்கின்றார். அவர் என்ன தமிழுக்காக போராடினாரா? இதுவரை ஜெயிலுக்கு சென்றிருக்கின்றார்களா? இதை சினிமா துறையிலே சம்பாதித்துறை லாரன் அவர் சினிமா நடிகர் இருக்கிறார். ராகவா லாரன்ஸ் இருக்கு. அவர் எவ்வளவு பிற ஊனமுற்றவர்கள் செய்யறாரு. இப்ப அதாவது ஒரு காமெடி நடிகர் இருக்காரு மான் ஒருத்தர். அவரை பாத்தீங்கன்னா தம்மாரி செய்து ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, வேன் வாங்கி தர்றாரு. நிலவில பத்திரிகையாளர் கேட்டுக்கூடாதுல விஜய் பல கோடி ஒரு படத்துக்கு வாங்குகிறார். 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்குகின்ற விஜய் என்ன ஒரு சைக்கிள் கொடுத்திருக்காரா, ஊனமுற்ற ஆதரிக்கிறாரா என்பதை நீங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். இது ஒரு தேர்தலுக்காக அவர் வயது காரணமாக திரைப்படத்திலே அவர் பின்னாடி வந்ததுக்கு இப்ப சினிமாவிலே வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை.